அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, +2 தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ளது. தேர்விலே மிக அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் தங்களுக்கான கல்லூரி படிப்பை தேர்வு செய்து கொண்டிருப்பார்கள். குறைவாக மதிப்பு எடுத்தவர்கள், அப்படி இல்லைன்னா ஆவரேஜ், எபோ ஆவரேஜ், அவ்வளோ மார்க் எடுத்தவங்க அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற சின்ன கன்ஃபியூஷன் அவர்களுக்கு இருக்கும். ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. முதல்ல குறைவான மதிப்பெண் எடுப்பது என்பது ஒரு குற்றச் செயல் அல்ல. முதல்ல இந்த அன்கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது +2 தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல கல்லூரியில் நல்ல கோர்ஸ் படிக்கணும்னு. அந்த வாய்ப்பை நாம் சிறிய அளவில் தவறு விட்டுருக்கோம். இதோட நம்ம வாழ்க்கை முடிந்ததல்ல. இதற்கு பிறகும் நாம் நினைத்த கல்லூரியில் நாம் நினைத்த படிப்பை நம்மால் படிக்க முடியும். இதை ஒரு அறிவுரையா சொல்லாம அதுக்கான வழிமுறைகளை விளக்குவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. அது முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க. அதனால நீங்க எதையுமே இழந்துடல. நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கின்றது. இது ஏதோ உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லாமல் என்னை எடுத்துக்கங்க. நான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில தான் படிக்கணும் அப்படிங்கிறத அதுல ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தேன். அதுதான் என்னுடைய லட்சியமாக இருந்தது. நான் +2 படிக்கும் பொழுது அப்போ 300 கட் ஆஃப் இருக்கும், இன்ஜினியரிங் கட் ஆஃப். அதுல நான் 269 எடுத்திருந்தேன், ஏறக்குறைய 90% மதிப்பெண். இருந்தாலும் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல எனக்கு சீட்டு, நான் நினைச்ச சீட்டு கிடைக்கல. அதனால என்னால் அந்த கல்லூரியில படிக்க முடியாம போச்சு. இருந்தாலும் வைராக்கியத்தோடு அடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி எம்டெக் அதே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில படித்தேன். அந்த ஒரு மார்க் வித்தியாசத்துல எனக்கு நான் இழந்த அந்த ஒரு வாய்ப்பை மீண்டும் என்னால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதனால நம்முடைய வாழ்க்கை இதோட அவ்வளவுதான். மார்க் கம்மியா எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால ஒரு நல்ல கோர்ஸ் நல்ல கல்லூரியில போய் படிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய மூத்த சகோதரர் அவர் ஒரு பிஎஸ்சி கோர்ஸை சென்னையில ஒரு ஆவரேஜ் காலேஜ்ல தான் படிச்சார். இருந்தாலும் தன்னுடைய எம்எஸ்சி கோர்ஸை ஐஐடியில படிச்சார், ஐஐடி மெட்ராஸ். அதுல படிச்சார். அதனால உங்களுடைய வாய்ப்புகள் இது உங்களுடைய மதிப்பெண்ணோடு நின்று விடுகிறதா என்றால் இல்லை. கண்டிப்பாக நம்ம யூஜி இல்லைன்னா பிஜி, பிஜி இல்லைன்னா பிஹெச்டி, அடுத்தடுத்த வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி நம்முடைய லட்சியங்களை, இலக்குகளை நாம் அடைவது எப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதனால நீங்க இப்ப என்ன மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதை மறந்துடுங்க. ஆனால் உங்கள் லட்சியங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க லட்சியங்களை என்ன பண்ணுங்க, பிடிச்சிக்கங்க. நீங்க என்ன காலேஜ்ல படிக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கீங்க, என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கீங்க, எல்லாத்தையுமே உங்களுடைய கனவை, உங்களுடைய லட்சியத்தை நனவாக்குவதற்கான வழிமுறையை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம். நம்ம மார்க் கம்மியா எடுத்துட்டோம், எல்லா படிப்புகளுமே மார்க் கம்மியா எடுத்துட்டு நம்மளால அது படிக்க முடியாது, இது படிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. பெரும்பாலான, எல்லான்னு சொல்ல முடியாது, அதிகபட்சமான பெரும்பாலான படிப்புகள் நம்ம எவ்வளவு குறைவாக மார்க் எடுத்திருந்தாலும் நிச்சயமாக நம்மால் படிக்க முடியும். அதற்கான ஒரு சிறந்த வாய்ப்புகளை நம்ம 1 by 1 பார்ப்போம். முதல்ல அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங். இப்போ நீங்க கம்மியா மார்க் எடுத்துட்டீங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னா, நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமுமே பல சீட்டு இன்ஜினியரிங் சீட்டு ஃப்ரீயா தான் இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, நீங்க என்ன மதிப்பெண் எடுத்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் சரி, கவுன்சிலிங் அப்ளை பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும். அதனால மார்க்குங்கிறது irrelevant. நீங்க என்ன வேணாலும் மார்க் எடுத்துங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைங்க. ஏங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அது கிடைக்கலன்னா ஐடி, பட் ஐடி லோ ப்ரிஃபரன்ஸ் தான். சரிங்களா? இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ 3 பிரிவுகளை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது குறைவாக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்காக அதை சொல்றேன். இசிஇ அது முதல் சாய்ஸா வைங்க, சிஎஸ்சி அந்த 2வது சாய்ஸா வைங்க, ட்ரிபிள்இங்கிறத 3வது சாய்ஸா வைங்க, ஐடிங்கிறத 4வது சாய்ஸா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன சார், அப்ப நல்ல காலேஜ்ல சீட்டுக்கு ஓகே, கோர்ஸ் நம்ம நினைச்ச கோர்ஸ் எடுத்துட்டோம், சரி, நல்ல காலேஜ்ல கிடைக்காது, கரெக்ட், நல்ல காலேஜ்ல கிடைக்காது, அது உண்மைதான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது கிடைக்கிற காலேஜ்ல இந்த சீட்டுகளை நம்ம எடுத்துட்டு கேட் டான்செட்னு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த 4 வருஷம் நமக்கு நேரம் இருக்கா இல்லையா? ஒரு வாய்ப்பு நமக்கு +2ல இருந்துச்சு, அதை நம்ம தவற விட்டுட்டோம். இப்ப மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை.
கேட் டான்செட்னு அந்த 2 எக்ஸாமுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல நல்ல மதிப்பெண் எடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க ஐஐடி, என்ஐடி, சிஇஜி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில எம்இ, எம்டெக் படிக்கலாம். அதே இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங்கோடைய மாஸ்டர் டிகிரி. இது ஒண்ணும் பெரிய செலவுலாம் ஒண்ணும் ஆகாது. அரசு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறதுனால ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். கல்வி உதவியும் ரொம்ப எளிதில கிடைச்சிரும். ஐஐடியில இப்பதான் வந்து அவங்க ஃபீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்க ஐஐடில எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக எளிதில உங்களுக்கு கல்வி உதவியும் கிடைச்சிரும். அதனால இந்த 4 வருஷத்த என்ன பண்ணுங்க, சாதாரண காலேஜ்ல தான் உங்களுக்கு இப்ப கவுன்சிலிங்ல கிடைக்கும். அத மறந்துடுங்க. தற்காலிகம், டெம்பரவரின்னு நினைச்சுங்க. இது 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 வந்து நாம் படிப்பதற்கான இல்ல. நம்முடைய இலக்கு ஐஐடி, நம்முடைய இலக்கு என்ஐடி, நம்முடைய இலக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. அதுக்கு ஒரே ஒரு கேட் டான்செட் அப்படிங்கிற கேட்டுக்கு நீங்க படிச்சீங்கன்னா டான்செட்ல ரொம்ப ஈஸி. என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். டான்செட் எக்ஸாமுக்குன்னு பெரிய அளவு ப்ரிப்பேர் பண்ணல. இருந்தாலும் அந்த கேட் எக்ஸாம்ல படிச்ச நாலேஜை வச்சு டான்செட் எழுதும் பொழுது மாநில அளவுல நல்ல சிறந்த ரேங்க் எடுத்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி நான் எங்க படிக்கணும்னு நினைச்சனோ அங்கேயே என்னால படிக்க முடிஞ்சது. சரிங்களா? சோ இந்த வகையை நீங்க என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகள்ல பிஜி என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஓகேவா? அடுத்து மெடிக்கல். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்கணும். இல்ல அப்படின்னாக்கா பேராமெடிக்கல், அதாவது எம்பிபிஎஸ்க்கு நீட்டு, அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும், அதை ஒதுக்கிடுவோமே. இப்ப பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பேராமெடிக்கல் கோர்ஸ் கிடைக்கணும்னா மிக சிறந்த மதிப்பெண் எடுத்திருக்கணும். 190 எபோ, 195 எபோ கட் ஆஃப், மெடிக்கல் கட் ஆஃப், +2 நீட் இல்லாம +2 கட் ஆஃப் அவ்வளவு எடுத்திருக்கணும். இப்ப அவ்வளவு மார்க் நம்ம எடுக்கல அப்படின்னும் பொழுது, இல்ல எனக்கு மருத்துவத்துறையில தான் பணியாற்ற விருப்பம் இருக்கின்றது, ஆனா என் மார்க் ரொம்ப கம்மி, நான் 60% தான் எடுத்திருக்கேன், 65% எடுத்திருக்கேன், 70% மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகளை பார்ப்போம். என்ன பண்ணுங்க, பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, இதுல ஏதாவது ஒரு குரூப் எடுங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பாக கவுன்சிலிங் நடத்துறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்குன்னே தனியா கவுன்சிலிங் நடத்துறாங்க. நீங்க இப்ப கூட அதுக்கு அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன மதிப்பெண் எடுத்திருந்தாலும் இந்த நான் இப்ப மென்ஷன் பண்ண கோர்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்கும். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி மருத்துவ கட்டமைப்பு, இந்த கோவிட் கொரோனா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு அவ்வளவு வலுவாக இருந்தது. நீங்க மற்ற மற்ற மாநிலங்களோட கம்பேர், அதே மாதிரிதான் தமிழகத்தினுடைய கல்வி கட்டமைப்பு வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதனால நீங்க என்ன மதிப்பெண் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு எவ்வளவு குறைவாக மதிப்பெண் எடுத்தாலுமே இந்த பாட்னி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜிங்கிறல்ல, இது வந்து ஒரு காலேஜ்ல கிடைக்காது அப்படின்னு இல்லை. நம்ம விரும்புற காலேஜ்ல கிடைக்காது, ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு காலேஜ்ல கிடைக்கும். நான் திருப்பி சொல்றேன், இது ஒரு டெம்பரவரி. நாம இதை வச்சு எதுவும் செய்ய போறது இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து படிக்கக்கூடிய 3 ஆண்டுகள்ல யூனிவர்சிட்டிஸ்ல வந்து சென்னை பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி தமிழகத்தினுடைய அரசு பல்கலைக்கழகங்கள்ல எம்எஸ்சி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மெடிக்கல் ஃபீல்டுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, நியூரோ சயின்ஸ், இதெல்லாமே வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல இருக்கு. பட் இது தொடர்பான கோர்ஸ்கள் வந்து எல்லா பல்கலைக்கழகங்களிலுமே இருக்கும். அப்ப எம்எஸ்சி நியூரோ சயின்ஸ், எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி பயோமெடிக்கல் ஜெனட்டிக்ஸ், எம்எஸ்சி மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரியான படிப்புகளை பல்கலைக்கழகங்கள்ல, அரசு பல்கலைக்கழகங்கள்ல படிக்க முயற்சி செய்யுங்க. நான் திருப்பி அரசு பல்கலைக்கழகம் சொல்றது மூலியமா ஃபீஸ் ரொம்ப கம்மி. அரசாங்கம்னு வந்தாலே ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? அரசு கல்வி நிறுவனங்கள்னு வந்தாலே ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்ப நீங்க பிஎஸ்சில பாட்னி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி எடுங்க. இது எடுக்கிறதுனால தற்காலிகம், நான் திரும்பி சொல்றேன், டெம்பரவரி. இது நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தாது. ஆனா அந்த எம்எஸ்சியில சொன்னாலே கோர்ஸ், இந்த கோர்ஸை நீங்க பல்கலைக்கழகத்துல படிச்சீங்கன்னா மெடிக்கல் ரிசர்ச்ங்கிறது மெடிக்கல் டாக்டரை விட, பேராமெடிக்கல் விட ரொம்ப மதிப்பு மிக்கது. சரிங்களா? சோ அதனால உங்களை வந்து சர்வதேச அளவிலே மதிப்பு மிக்க ஒரு மனிதராக மாற்றக்கூடியது. அதனால தற்காலிகத்துக்கு இந்த பாட்னி, ஜுவாலஜி இப்ப எடுத்துக்கங்க. 3 வருஷம் அது ஒரு டெம்பரவரியா படிங்க. ஆனா இந்த 3 வருஷமும் இந்த பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தி அதுல நல்ல மதிப்பெண் எடுத்து, நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த கோர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு படிச்சீங்கன்னா நீங்க மெடிக்கல் ரிசர்ச் ஃபீல்டுக்கு போகலாம். நிச்சயமாக உங்களுடைய மருத்துவம் சார்ந்து பணியாற்றணுங்கிற அந்த கனவு இந்த கேரியர் பாத்துல நிறைவேறும். நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும், நீங்க 60%, 55% எடுத்தாலும் உங்களுக்கு பாட்னி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி நிச்சயமா ஏதாவது ஒரு காலேஜ்ல கிடைக்கும். ஏற்கனவே சொல்றேன், தமிழகத்தினுடைய கல்வி மருத்துவ கட்டமைப்புங்கிறது அவ்வளவு வலுவானது. அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான மருத்துவ சேவை அப்படிங்கிற அடிப்படையில தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இருக்கிறதுனால உங்களால் நிச்சயமாக என்ன மதிப்பெண் எடுத்தாலும் இந்த இந்த படிப்புகளை இப்போதைக்கு எடுத்துக்க முடியும். இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வது, அதாவது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதன் மூலம் நான் லிஸ்ட்ல சொன்ன இந்த கோர்ஸஸை நீங்க பயின்று மெடிக்கல் ரிசர்ச் ஃபீல்ட்ல போக முடியும். ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க, எல்லாரையும் டிகிரி படிக்கிறதா நம்முடைய விருப்பம். இருந்தாலும் எனக்கு மெடிக்கல் ஃபீல்டுல சிம்பிளா போகணும்னா ஓரளவுக்கு கம்மியா மார்க் எடுத்தவங்க, அதாவது வந்து ஒரு 90% தான் இல்ல,
சரி, நான் ஒரு 75% எடுத்திருக்கேன், ஒரு 80% எடுத்திருக்கேன்னா, மெடிக்கல் டிப்ளோமா கோர்ஸ், மெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்குன்னு தமிழக அரசு தனி கவுன்சிலிங் நடத்துறாங்க. அதுக்கு நீட் எக்ஸாம் கிடையாது. அதுக்கான அறிவிப்பு வரும்பொழுது நம்ம விஸ்டம் கல்வி ஃபேஸ்புக் சேனல்ல வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்துலயோ, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லயோ அதுக்கான தகவல் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம். நீங்களும் செய்தித்தாள்கள படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மிக குறைவான மதிப்பெண்னு சொல்ல முடியாது. அப் டூ த மார்க் இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஸ்டில் நான் வந்து மெடிக்கல் காலேஜ்ல தான் படிப்பேன் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா, வந்து நீங்க டிப்ளோமா கோர்சஸ், டிப்ளோமா நர்சிங், டிப்ளோமா எம்எல்டி, டிப்ளோமா இன் பார்மசி, டிப்ளோமா ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன்ஸ் அந்த மாரி எடுக்கலாம். இந்த மாரி சர்டிஃபிகேட் கோர்சஸ் நெறைய இருக்கு. டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் இருக்கு, எமர்ஜென்சி கேர் இருக்கு, இஜிசி த்ரெட்மில் டெக்னீஷியன்ஸ் இருக்கு, ஆப்பரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி கோர்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. நீங்க அதுவும் என்ன பண்ணலாம்? எடுத்து படிக்கலாம். இல்ல ஓரளவுக்கு நியர் மார்க் எடுத்திருக்கேன். ஒரு லெட்ஸ் சே ஒரு 180 கட் ஆஃப், 175 கட் ஆஃப், இல்லனாக்கா லெட்ஸ் சே 160 கட் ஆஃப் இந்த மாரிலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க, இது மருத்துவ படிப்பு இல்ல. பட் இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரி இந்த படிப்புகள வந்து தனியார் கல்லூரியை தவிர்த்து விட்டு அரசு கல்லூரி, அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு கல்லூரிகள்ல அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி படிப்புகளுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. நீங்க வந்து தாராளமா இந்த கோர்சஸ்கள நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். நீங்க வந்து பிஎஸ்சி கோர்ஸ் வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறத விட, அரசு கல்லூரியில நீங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் மூலியமா போய் நீங்க வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிக்கிறது ரொம்ப மதிப்பு மிக்கது. சரிங்களா? அதையும் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி ஃபிஷரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏறக்குறைய 6 வகையான படிப்புகள் வந்து குடுக்குறாங்க. அதிலேயே ஃபுட் டெக்னாலஜி இருக்கு. நீங்க ஃபிஷரி கவுன்சிலிங்ல போய் ஃபுட் டெக்னாலஜி எடுத்து படிங்க. அது ரொம்ப மதிப்பு மிக்கதா இருக்கும். ரதர் தென் ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் படிக்கிறது. ஓகே. இப்ப நம்ம சயின்ஸ் இந்த பக்கம் வருவோம். இப்ப நீங்க என்ன மதிப்பெண் எடுத்தாலும் ஏதாவது ஒரு காலேஜ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கும். நம்ம தமிழக அரசினுடைய கட்டமைப்பு எப்படி தெரியுங்களா? அனைவருக்கும் கல்வி. எந்த பாகுபாடும் நீங்க வந்து ஏழை, பணக்காரர், அதிக மதிப்பெண் எடுத்தவர், குறைவான மதிப்பெண் எடுத்தவர், இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது அரசாங்கத்துக்கு. நீங்க என்ன படிக்க நினைக்கிறீங்களோ, அந்த படிக்கிறதுக்கான காலேஜஸ் சீட்டு தமிழ்நாட்டுல இருக்கும். அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வேணாலும் மார்க் எடுங்களேன். கண்டிப்பா உங்களால ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் சீட்டு வாங்க முடியும். மேக்ஸ் சீட்டு வாங்குறதுக்கு வேணா மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க. மேக்ஸ்ல ஓரளவுக்கு நீங்க அதிகமாக மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. அது கொஞ்சம் கடினம். மாணவர் படிப்பாரா, படிக்க மாட்டாருன்னு. மற்றபடி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப எளிதிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அப்ப நம்ம பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுக்கிறோம். இதுவும் தற்காலிகமானது தான். இதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இந்த 3 வருடத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஐஐடியில் எம்எஸ்சி படிக்கணும். என்னுடைய சகோதரரை பத்தி நான் சொன்னேன். அவர் சென்னையில ஒரு ஆவரேஜ் காலேஜ்ல பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சார். ஆனா எம்எஸ்சி மேக்ஸ் ஐஐடியில படிச்சார். அதுக்கு ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த ஜாம் எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம், என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சாதாரண தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சாதாரண கல்லூரியில படித்தார். பெரும்பாலும் மக்கள் சாதாரண ஒரு சாதாரண கல்லூரி தான் அது. அப்ப ஆனா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி என்னங்க பண்ணாரு? காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியில படிச்சார். அப்ப அவருடைய எதிர்காலம் ரொம்ப ஒரு சிறப்பாக அமையக்கூடிய வகையில இருந்தது. அந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அங்க எம்எஸ்சி படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த 3 ஆண்டுகள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஐஐடி, இந்த ஜாம் எக்ஸாம், அண்ணா யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ், அந்த மாதிரி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கான, அதாவது அரசு பல்கலைக்கழகங்களுக்கான அந்த நுழைவுத் தேர்வுகள். இதுக்கு இந்த 3 வருஷம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் படிக்கிறதோட சேர்த்து 3 ஆண்டுகள் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, நீங்க ஐஐடியில படிக்க முடியும், நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க முடியும், நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்க முடியும். அங்க படிச்சீங்கன்னா லைஃப் செட்டில். அவ்வளவுதான். நீங்க அந்த உயர்கல்வியை அடைந்து விட்டீர்கள். அது என்ன உயர்கல்வி அடைந்து விட்டீர்கள்? இப்ப என்ன எடுத்துக்கங்க. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சேன். நான் சொன்ன மாதிரி 90% கட் ஆஃப் எடுத்தேன். இருந்தாலும் சிஇஜில என்னால படிக்க முடியல. அப்ப சென்னையில தான் படிக்க எனக்கு வாய்ப்பு இருந்ததுனால நான் சென்னையில ஒரு கல்லூரியில படித்தேன். ஆனால் எம்டெக் வந்து நான் சிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியில படிச்சதுனால என்ன அட்வான்டேஜ்? ஜாப் கிடைச்சிருச்சு. அதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து எனக்கு ஜாப் ஆஃபர் கிடைச்சிருச்சு. கேம்பஸ் இன்டர்வியூல ஜாப் கிடைச்சிருச்சு. நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல சம்பளம், மிக உயர்ந்த கம்பெனி அப்படின்னும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படியே தலைகீழா அப்சைட் டவுன் மாறிடும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்? இப்படி நீங்க முயற்சி பண்ணலாம். அதாவது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு சொன்னா உங்களுக்கு கிரிமினாலஜி, கிரிமினல் ஜஸ்டிஸ், சைபர் ஃபோரன்சிக், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது மாதிரி பாலிமர் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோபிசிக்ஸ், நியூரோ சயின்ஸ், அப்ளைட் ஜியோகிராஃபி இந்த மாதிரியான படிப்புகள்லாம் நீங்க வந்து யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சீங்க அப்படின்னா உங்க கேரியர் எங்கேயோ போயிடும். அதாவது உங்க காசு, அதாவது நல்ல சம்பளம், நல்ல வேலை, ரிசர்ச், நல்ல ரிசர்ச் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், உள்நாடு, வெளிநாடுன்னு உங்களுடைய வாழ்க்கையே கல்வி தரத்துல எங்கேயோ போயிடும். அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மார்க்குக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துங்க. இது ஒரு டெம்பரரி, தற்காலிகம். அந்த கிடைக்கிற கல்லூரியில இந்த கோர்ஸ். ஆனால் நான் எம்எஸ்சி எங்க பண்ண போறேன்? இந்த 3 வருடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? +2 மார்க் வந்துருச்சு, நம்ம மார்க் கம்மியா எடுத்துட்டோம், வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? இல்ல.
மீண்டும் 3 வருட வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. ஃபீஸ் எல்லாம் ரொம்ப பயந்துராதீங்க. லட்சமா, கோடி அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சில ஆயிரங்கள் தான். அரசு கல்லூரின்னு வந்தாலே சில ஆயிரங்கள் தான். சரிங்களா? எம்எஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சிக்கு அப்புறம் இன்னும் நான் பெருசாகணும்னா நீங்க எம்இ, எம்டெக் படிக்கலாம். கேட் டான்சன்ஸ் எக்ஸாம் சொன்னா இல்லையா, அது படிக்கலாம். எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் காசை வாங்கிக்கிட்டு வெளிநாடுகள்ல பிஹெச்டி படிக்கலாம். நிறைய ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்படி உங்களுடைய கேரியர் பார்த்து நீங்க என்ன பண்ணலாம், அமைத்துக் கொள்ளலாம். ரொம்ப கல்வியில மிக உயர்ந்த இடத்துல நீங்க எடுத்த மார்க் வந்து 50% இருக்கலாம், 60% இருக்கலாம். ஆனா இந்த கேரியர் பார்த்த வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து மிகச்சிறந்ததாக, ஆகச் சிறந்ததாக ஆகிடும். அடுத்து காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஹிஸ்டரி அது பார்ப்போம். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, கிடைக்கிற காலேஜ்ல பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி எடுத்துங்க. சரிங்களா? பிகாம் கிடைச்சா எடுத்துக்கங்க. பிகாம்ங்கிறது நல்ல மார்க் எடுத்தா தான் கொடுக்குறாங்க சார், கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி கண்டிப்பா என்ன மார்க் எடுத்தாலும் கொடுப்பாங்க. அதில் மாற்று கருத்தே எடுத்துங்க. அதே மாதிரிதான் இப்ப நாம் எடுத்த இந்த பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரிங்கிறது எதுக்கும் யூஸ் ஆக போறது இல்லை, டெம்பரவரி, தற்காலிகம். கிடைக்கிற காலேஜ் பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்டரி. எம்ஏ எங்க பண்ண போறோம்? அப்ப எம்ஏ வந்து பல்கலைக்கழகங்கள்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூட்ல அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம இந்த 3 ஆண்டுகள் நம்மை தயார்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாஸ்டர் டிகிரி, எம்ஏ டிகிரியை வந்து எழுதுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். அப்படி முயற்சி செய்யும் பொழுது வந்து அதிகப்படியாக நமக்கு நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். யூனிவர்சிட்டியில போய் நம்ம எம்ஏ படிக்கிறோம்னா அதுதான் நமக்கான கேரியர். இப்ப நம்ம கம்மியான மார்க்குக்கு ஒரு சாதாரண காலேஜ்ல பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி எடுக்கிறோம்ல, இது நம்முடைய வாழ்க்கை இல்ல. இது ஒரு தற்காலிகம், ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா படிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். நம்முடைய வாய்ப்பை இன்னொரு 3 ஆண்டு காலம் நகர்த்தி கொள்றோம். இந்த 3 வருஷத்துல இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இந்த பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி படிக்கிறதோட சேர்த்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோமா இல்லையா? இது மூலியமாக நாம் பல்கலைக்கழகங்கள்ல எம்ஏ டிகிரி படிக்கிறப்ப அது நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும். சம்பளத்திலையும் சரி, மதிப்பிலையும் சரி, அந்தஸ்திலையும் சரி, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரி நம்மை நன்றாக உயர வைக்கும். சரிங்களா? அடுத்து அரசு பணி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு நாள் மார்க் எடுங்க, இருக்கிற மார்க்குக்கு கிடைக்கிற காலேஜ்ல சில கோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்துக்கங்க. இந்த 3 வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அரசு அதிகாரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அரசு பணிங்கிறது அது ஒரு ஜாப் இல்ல, அது ஒரு அதிகாரம் சம்பந்தப்பட்டது. அப்ப பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மேக்ஸ்ல மார்க் எடுத்திருக்குமான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ தமிழ், இந்த மாதிரியான பிரிவுகளை நீங்க என்ன பண்ணுங்க, எடுங்க. தாராளமா எடுக்கலாம், எடுங்க. எடுத்துட்டு 3 வருஷம் என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, அது மாதிரி நிறைய இருக்கு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, அதே மாதிரி சீருடை பணியாளர் தேர்வாணையம் இருக்கு, அதே மாதிரி எஸ்எஸ்சி இருக்கு. இப்படி நிறைய இருக்கு. நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இலக்காக வைத்து, மையமாக வைத்து, அதான் டாப். அப்ப அதை மையப்படுத்தி நீங்க படிக்கும் பொழுது மத்த இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா என்னுடைய நட்பு வட்டாரத்துல நிறைய பேர் இன்னைக்கு அரசு பணியில இருக்கிறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ்க்கு படிப்பாங்க. என்ன அது கிடைக்கலாம், குரூப் 1 இல்லைன்னா குரூப் 2 கிளியர் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா குரூப் 2 ஐஏஎஸ், ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. 2 வருஷம் 3 வருஷம் பாத்தீங்கன்னா குரூப் 2 கிளியர் பண்ணிட்டு இங்க ஒர்க் பண்றேன், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னா நிறைய என்னுடைய நட்பு வட்டாரங்கள்ல குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கேன். அதுவும் ஒரு முடியல அப்படின்னாக்க குரூப் 4 தாராளமா நீங்க கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சோ இப்ப நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் அது கிடைக்கும்ல. பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடைக்கும், எக்கனாமிக்ஸ் கிடைக்கும். இது நம்ம எதிர்காலம் இல்ல. பிஏ எக்கனாமிக்ஸ் அது இல்ல. அந்த படிக்கக்கூடிய இந்த 3 ஆண்டு காலம், இந்த 3 ஆண்டு காலத்துல நாம் அரசு பணி தேர்வுகளுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். அது இந்த எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் எடுக்கிறது, கரெக்டா படிச்சு முடிக்கிற அந்த ஃபைனல் இயர்ல ஒவ்வொரு அரசு தேர்வாக நம்ம எழுத முயற்சித்தோம்னா ஒண்ணு அந்த ஆண்டே கிடைச்சிடும், இல்லைன்னா 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கண்டினியூஸா படிச்சோம்னா நிச்சயமாக அரசு பணிக்கு போயிடலாம். அது வந்து மிக உயர்ந்த பணி அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்து சட்டப்படிப்பு. சார் சட்டப்படிப்பு எப்படி சார், நல்ல மார்க்? ஆமா, உண்மையாதான். சட்டப்படிப்பு நல்ல மதிப்பெண் எடுத்தாதான் கிடைக்கும். சரி, இப்ப மார்க் கம்மியா எடுத்துட்டா என்ன பண்றது? ஏன் ஒரு டிகிரி கோர்ஸ், பிபிஏ சேருங்க, பிஏ ஹிஸ்டரி சேருங்க, இல்ல பிஏ எக்கனாமிக்ஸ் சேருங்க, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் அந்த மாதிரி நீங்க எடுத்திருந்தீங்கன்னாக்கா பிஏ இங்கிலீஷ், சாரி சயின்ஸ் குரூப்பா இருந்தா பிஏ இங்கிலீஷ் சேருங்க. இப்படி இது எடுத்துக்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து காமன், பிஏ இங்கிலீஷ் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா 3 வருஷத்துல அந்த டிகிரியை ஒழுங்கா படிச்சா, வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அந்த டிகிரியை ஒழுங்கா படிச்சா, அதாவது டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் எல்எல்பி இருக்கு. அதாவது எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் நீங்க என்ன பண்ணலாம், எல்எல்பி படிக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இல்ல மத்ததுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, இதுக்கு சொல்ல முடியாத, சட்ட படிப்புக்கு எப்படி சொல்லுவீங்க, மார்க் கம்மியா எடுத்தா முடியாதானே? ஏன்னா சட்ட கல்லூரிங்கிறது ரொம்ப எண்ணிக்கை குறைவு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டக்கல் எண்ணிக்கை குறைவு. சரிங்களா? அப்ப இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னா, இருக்கிற மார்க்கு ஒரு டிகிரி கோர்ஸ்ல சேர்ந்துக்கங்க. 3 வருஷம் டிகிரி நல்லா படிச்சு நல்ல பர்சன்டேஜ் எடுத்துக்கங்க.
அப்புறமா இந்த டிகிரி பர்சன்டேஜ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், நல்லா படிச்சு நல்லா பர்சன்டேஜ் எடுக்கிறது மூலியமாக 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த எல்எல்பி 3 இயர் எல்எல்பி நீங்க என்ன பண்ணலாம், எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். மீண்டும் நீங்க என்ன பண்ணலாம், கல்லூரியில சேரலாம். இல்ல வேற என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த 3 வருஷத்துல கிளாட்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த கிளாட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், திருச்சி சென்னை தமிழ்நாட்டுல திருச்சியில நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணலாம், போய் சேர்ந்து லா படிக்கலாம். சரிங்களா? அதனால மார்க் கம்மியா எடுத்துட்டோங்கிறது ஒண்ணும் இல்ல. நான் சொன்ன வழிமுறை பின்பற்றினால் நீங்கள் மீண்டும் அதாவது யூஜி முடிச்சுட்டு மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம், லா படிக்கலாம். அடுத்து டீச்சிங். இப்ப பிஏ இங்கிலீஷ், மேக்ஸ். இன்னைக்கு வந்து இங்க சின்ன சின்ன பசங்கலாம் இங்கிலீஷ், மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க. அது சார்ந்த டியூஷன். நீங்க டியூஷன்னா அது ரூ. 50 ரூ. 100 அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரூ. 2000 வாங்குறவங்கலாம் இருக்காங்க. அதாவது இது இவ்வளவுதான். பிள்ளையனுடைய இங்கிலீஷ் ஆங்கில அறிவை ஹேண்ட் ரைட்டிங் உட்பட அப்படியே பர்ஃபெக்ட் ஆக்கிடணும். ஸ்பீக்கிங், ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம். அதே மாதிரி மேக்ஸ் நாலேஜ் பிள்ளைகளோட. ஏன்னா சின்ன பிள்ளையிலேயே வந்து 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ் இங்கேயே நம்ம மேக்ஸ், இங்கிலீஷ் நாலேஜை கொடுத்தாதான் வளர்ந்து வரும் பொழுது அது அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கோ, பின்னாடி ஜாப் வாங்குறதுக்கோ, நல்ல கோர்ஸ் எடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு வசதியா இருக்குங்கிறதுக்காக நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய சின்ன பிள்ளைகள் வந்து இங்கிலீஷ்லயும் மேக்ஸ்லயும் நிறைய மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரியான டியூஷனுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ பிஎஸ்சி மேக்ஸ் இல்ல பிஏ இங்கிலீஷ் இதை எடுக்கலாம். நீங்க எடுத்துட்டு என்ன பண்ணலாம், அதை வந்து டியூஷனா சொல்லி கொடுத்தீங்க, அதுல நல்ல வருமானம் இருக்கின்றது. இல்ல அப்படின்னா கூட பிஏ இங்கிலீஷ் எடுத்துட்டு நீங்க ஸ்கூல்ல கூட டீச்சிங்க்கு போகலாம். அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு அது கூட நீங்க இப்ப டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் எடுக்கலாம். அதுவும் ஒரு டீச்சிங் இல்ல ட்ரைனிங். இப்போ வந்து ஒரு பைத்தான், ஒரு நோட் ஜேஎஸ், ஒரு ஆங்குலர் இதை டீச் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்க டீச் பண்ணீங்கன்னா 8000 ரூபாய். நல்லா திருப்பி சொல்றேன், ஏதோ வாய் தவறி பேசுறதா நினைச்சிடாதீங்க. ஒரு நாளைக்கு 8000 ரூபாய். 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்க 1000 ரூபாய். சரிங்களா? அவ்வளவு ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்களை நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து இந்த ஸ்கில் செட்டை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டீச்சிங் துறைக்கும் போகலாம். அடுத்து அதனுடைய அடுத்த லெவல் ப்ரொஃபஸர். சரிங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் யோசிச்சீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுங்க. நான் சொன்ன மாதிரி பல்கலைக்கழகங்களை எம்எஸ்சி பண்ணுங்க. பிஹெச்டி வந்து உள்நாடோ வெளிநாட்டிலோ பண்ணுங்க. ஈஸியா ப்ரொஃபஸர் ஆயிடும். காசுக்கு காசு, பணத்துக்கு பணம், மதிப்புக்கு மதிப்பு எல்லாமே இருக்கும். பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் படிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி தாராளமா கிடைக்கும். அதுல எம்ஏ பண்ணுங்க. எம்ஏ பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணுங்க. அவ்வளவுதான். மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்ல நீங்க வந்து பணியாற்றணும்னாக்கா நெட் எக்ஸாம், மாநில அரசினுடைய கல்வி நிறுவனங்கள்ல படிக்கணும் பணியாற்றணும்னா டிஎன்செட் எக்ஸாம். அவ்வளவுதான். இப்ப இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்துட்டோமே, அவ்வளவுதான். இல்ல பெரிய கல்லூரியில ப்ரொஃபஸர் ஆகலாம். நீங்க நினைக்காதீங்க என்னடா கம்மியா மார்க் எடுத்தேன்னு. அப்ப உங்களுடைய துவக்கப்பள்ளி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுடைய துவக்கப்பள்ளி, ஆரம்ப புள்ளியை அவங்க ரொம்ப எளிதாக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு வேணாலும் மார்க் கம்மியாயிடு, +2 திரும்பி வீட்டுக்கு போயிடாத, நம்ம அவ்வளவுதான். ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது +2ல, அது நம்மளால முடியலங்கிறதுக்காக வாழ்க்கையில முடியலன்னு அர்த்தமா? ஏன்னா தோல்விங்கிறது வந்து வெற்றியினுடைய ஒரு பகுதி. தோல்விங்கிறது வெற்றியினுடைய எதிர்ப்பதம் அல்ல. இன்னைக்கு தோத்தா நாளைக்கு ஜெயிக்க போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? சோ அதுக்கு அந்த மாதிரி மாணவர்களை வென்றெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் எந்த கோர்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ நீங்க ப்ரொஃபஸர் ஆகலாம். எஜுகேஷனிஸ்ட்ங்கிறது கல்வி நிறுவனங்களை உருவாக்குவது. இல்ல எனக்கு ரொம்ப இல்ல சார் இதுக்கு மேல ஒரு டிகிரி ஏதாவது அப்படி பண்ணதை விட வேற நான் வந்து லெட்ஸ் சே ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பிசினஸ் பண்றதுக்கு மக்களுடைய கல்வி அறிவை வளப்படுத்தலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கல்வி என்பது டீச்சிங் மோட்ல இருந்து ட்ரைனிங் மோடுக்கு வந்துருச்சு. இப்ப நுழைவுத் தேர்வுகள்ல மார்க் எடுத்தாதான் நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் சொல்லும் பொழுது இப்ப பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு நுழைவுத் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏன்னா இப்ப ஸ்கூலுக்கான மதிப்பு குறைந்து வருது. ஸ்கூல் இல்ல, பொதுவாகவே கல்வி நிறுவனங்களுக்கான மதிப்பு குறைந்து வருது. ஏன்னாக்கா +2ல எடுக்கிற மார்க்கை வச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க +2 எடுக்கிற மார்க்கை வச்சு நம்ம விரும்பக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. நீட்டை தவிர வச்சுக்கோங்களேன். மற்ற இடங்கள்லாம் நீங்க போகும் பொழுது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்னும் பொழுது அதுக்காக பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்கள், பயிற்சி நிறுவனங்கள், கல்வி சார்ந்த பயிற்சி நிறுவனங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸ் டியூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி வந்து நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி அளிப்பது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த பயிற்சி அளிப்பது, இந்த படித்து முடித்து வேலை தேடக்கூடிய மாணவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகள் அளிப்பது, அல்லது பணியில் இருப்பவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பது, இந்த மாதிரியான பயிற்சி நிறுவனங்கள் நீங்க என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். இது உங்களுக்கு பொருளாதாரமும் கிடைக்கும், மக்களுடைய கல்வி அறிவை திறனை வளர்த்த ஒரு நன்மையாகவும் உங்களுக்கு அமையும். அடுத்து எம்பிஏ. நீங்க என்ன வேணாலும் மார்க் எடுங்க, கிடைக்கிற காலேஜ்ல ஏதாவது ஒரு டிகிரி எடுத்துக்கங்க, என்ன டிகிரி கிடைக்கல எடுத்துக்கங்க. இந்த 3 வருஷம் என்ன தெரியுமா பண்ணணும், கேட் டான்செட் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க.
டான்செட் எக்ஸாம்ங்கிறது எல்லா இடத்துலையும் வரும். எம்இ எம்டெக்குக்கும் வரும், எம்சிஏக்கு வரும், எம்பிஏக்கு வரும். சரிங்களா? ஏன்னா ஒரே எக்ஸாமே திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ கேட் டான்செட், கேட்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், டான்செட்டுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ மத்திய மாநில அரசு கல்வி நிறுவனங்கள்ல எம்பிஏ, மத்திய மாநில அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள்ல, அது பாயிண்ட், அதுதான் பார்க்கணும். அப்ப இந்த 3 வருஷம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கேட் டான்செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கிடைக்கிற காலேஜ் கிடைக்கிற கோர்ஸ் எடுத்துக்கோங்க. முழு மூச்சாக இந்த 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி டாப் பி ஸ்கூல்ல ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, இதர டாப் பி ஸ்கூல்ல பிஎஸ்ஜி, தியாகராய காலேஜ், இப்படி இருக்கிற டாப் காலேஜஸ்ல எம்பிஏ படிங்க. எம்பிஏ படிச்சீங்கன்னா எங்கேயோ போய் என்னோட நண்பர் ஒருத்தர் ஆனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில எம்பிஏ படிச்சார். நான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில படிச்சதுனால நிறைய நட்பு வட்டாரங்கள் அதுல சொல்ல வரேன். அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க துபாயில ஒரு பெரிய ஒரு கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்காரு. ஒரு சாதாரண போஸ்ட் இல்ல. என்னுடைய வயது ஒருத்தவர், நான் படிக்கும்போது என் கூட படிச்சவர், அதாவது என் கூட என்னுடைய டிபார்ட்மெண்ட் இல்ல, அவர் எம்பிஏ படிச்சார். அப்ப அவர் வந்து அவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு ஜெனரல் மேனேஜரா இருக்காருன்னா அவருடைய அப்ப பாத்துக்கோங்க. அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி எடுத்துட்டு நீங்க கேட் டான்செட் எக்ஸாமுக்கு இந்த 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா பெரிய கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா உங்களால போக முடியும். அதனால மார்க் கம்மியா எடுத்துட்டு நினைக்க இது ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இப்ப நீங்க 5ஆம் கிளாஸ் மார்க் கம்மியா எடுத்தா வருத்தப்படுவோமா? ஏன் 6ஆம் கிளாஸ்னு ஒண்ணு இருக்கு, எதுக்கு வருத்தப்பட? அதே மாதிரிதான் 8ஆம் கிளாஸ்ல மார்க் கம்மியா எடுத்தா என்ன, அது அடுத்து ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி கல்வி என்பது +2 முடியறது கிடையாது. அடுத்து இருக்கு யூஜி. ஆனா யூஜில முடியலையா பிஜி, பிஜில முடியலையா பிஹெச்டி, போயிட்டே இருக்கும். கல்விங்கிறது பயணம், செலவு கிடையாது. அவ்வளவு பேசுறேனே, செலவு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில படிப்புகளை தவிர வேற எதுக்குமே நான் இப்ப சொல்லக்கூடிய படிப்புகள்ல 90% படிப்புகள்ங்கிறது சில ஆயிரங்கள் தான், சில ஆயிரங்கள் தான். நீங்க சொல்றது நீங்க நம்பலன்னா நீங்க நெட்ல கூட போய் சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து மல்டிமீடியா படிப்புகள். சரிங்களா? தமிழக அரசினுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு, கவின்கலை கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை எக்மோர் கிட்ட இருக்கு. அங்கேயே வந்து இந்த மாதிரியான விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் வந்து அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. அரசு கல்லூரினால ஃபீஸ் கம்மி, அது மைண்ட்ல வச்சுக்கோங்களேன், அதுக்காக சொல்ல வரேன். வேற அதே மாதிரி வந்து பத்திரிகை துறை சார்ந்த படிப்புகள் அரசு கல்லூரிகள்லையும் பயிற்றுவிக்கிறாங்க, தனியார் கல்லூரியும் பயிற்றுவிக்கிறாங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய மார்க்லாம் எடுக்க தேவையில்லை. நீங்க போனீங்கன்னா சீட்டு கொடுத்துருவாங்க. நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் சரி, பெரும்பாலும் போனீங்கனாலே உங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. இதுலயும் மாஸ்டர் டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டியிலே இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு மீடியாக்கு என்று ஒரு படிப்பு அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு. அப்ப அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதணும் அப்படின்னாக்க அந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி நல்ல இன்ஸ்டியூட்ல படிச்சோம்னா பெரிய ஆளாகலாம். இல்ல ஜேர்னலிசம்ங்கிறது வந்து இந்த மல்டிமீடியா ஜேர்னலிசம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிக்கே கிடைக்கும். அதுலேயே நீங்க நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய கல்வி நிறுவனத்துல போய் படிக்கணும் அவசியம் கிடையாது. யூஜிக்கே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பட் அதுல உங்களுக்கு ஆர்வம் வேணும். ஜேர்னலிசம்ங்கிறது அப்படிதான். ஜேர்னலிசம்ங்கிறதே கிரியேட்டிவிட்டி. ஜேர்னலிசம் ஸ்கில்ல போட்டிருப்பேன் பாருங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, பத்திரிகை துறைங்கிறது என்ன தெரியுங்களா, செய்தி நியூஸ்ங்கிறது என்ன தெரியுங்களா, ஒரு மனுஷனை நாய் வந்து கிடைச்சிருச்சு, அது நியூஸ் கிடையாது. ஒரு மனுஷன் நாயை கிடைச்சிட்டான், அது நியூஸும்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டியை அந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஜேர்னலிசம், பத்திரிகை துறை, புலனாய்வு அப்படிங்கிற அந்த அந்த மைண்ட் செட்டோட நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த துறையில வரலாம். இதுக்கு பெரிய மார்க்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. போனீங்கன்னா அப்ளை பண்ணீங்கனாலே கிடைச்சிடும். இப்போ கல்லூரிகள் எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து கம்மியா மார்க் எடுத்துட்டோம். இப்ப கம்மியா எடுத்த மார்க்குக்கு நல்ல காலேஜ்ல கண்டிப்பா சீட்டு கிடைக்காது. ஸோ கிடைக்கிற காலேஜ்ல எடுக்கணும். லட்சக்கணக்கில் காசை கட்டி, சரி மார்க் கம்மியா எடுத்துட்டோம் என்ன பண்றது, போப்பா அந்த ஏபிசிடி காலேஜ் இது இருக்கல, அதான் டாப், 4 லட்ச ரூபா கட்டி அப்படி எடுக்காதீங்க. ஏன் ஐஐடி அதை விட டாப்பு, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா அதை விட டாப்பு. அங்க ஃபீஸ் எவ்வளோ? 25,000 30,000. நம்ம என்ன செய்யணும்னா மார்க் கம்மியா எடுத்தாச்சு, ஐஐடியில படிக்கிறதுக்கு என்ன வழி, மார்க் கம்மியா எடுத்துட்டோம், அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு என்ன வழி, அந்த வழியை தான் இந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு என்ன பண்றேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால கிடைக்கிற காலேஜ்ல கோர்ஸ் எடுங்க. எஸ்பெஷலி இந்த பேராமெடிக்கல்லாம் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு காசு கட்டி படி. மார்க் கம்மியா, மார்க் நல்லா எடுத்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளோ 5,000 6,000 4,000 அவ்வளவுதான் இருக்கும் ஒரு வருஷம் ஃபீஸ். ஒரு வருஷம் எல்கேஜி ஃபீஸை விட கம்மி பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு. இதே பிரைவேட் காலேஜில் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. உடனே மார்க் கம்மியா எடுத்துட்டோமே லட்சக்கணக்கில் காசு கட்டி படிக்காதீங்க. என்ன அதனால வந்து காசு லட்சக்கணக்கில் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்முடைய இதுக்கு என்ன கல்லூரி கிடைக்குது, கல்லூரியில ஓரளவுக்கு ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருக்கா, அதை மட்டும் விசாரிச்சு என்ன பண்ணுங்க, கல்லூரிகள்ல சேர்ந்துக்கங்க. அதை மைண்ட்ல தற்காலிகமாக நினைச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், அடுத்த 4 ஆண்டுகள் அல்லது அடுத்த 3 ஆண்டுகள் பிஜி நல்ல இன்ஸ்டியூட்ல படிக்கணும். பிஜி அதாவது மாஸ்டர் டிகிரி, எம்எஸ்சி, எம்ஏ, எம்இ, எம்டெக், எம்பிஏ, இந்த மாதிரியான படிப்புகளை நாம வந்து உயர்கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறதுக்கான நுழைவுத் தேர்வுகள், அதுக்கான ப்ரிப்பரேஷன். இதுக்கு அந்த 4 ஆண்டுகளை, அந்த 3 ஆண்டுகளை அர்ப்பணியுங்கள். உங்க விடாமுயற்சி, உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அதனால இந்த காலேஜ் அந்த காலேஜ்னு சொல்லி காசு கட்டி ஏமாறுறீங்க.
எல்லா படிப்புகளுக்குமே அரசாங்கம் கவுன்சிலிங் நடத்துறாங்க. கவுன்சிலிங்ல கலந்துக்கங்க. நம்ம மதிப்பெண்ணுக்கு என்ன கிடைக்குதோ உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி. திருப்பி சொல்றேன். ஏதோ எங்கேயோலாம் வேணாம். மார்க் கம்மியா எடுத்தாச்சு. என்ன உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நகரங்களுக்கு வாங்க. சென்னை, கோயம்புத்தூர். அது வேணாம் அப்படின்னு நீங்க அந்த அளவுக்கு நம்ம ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற அளவுக்கு வீட்ல பொருளாதாரம் இல்ல. அதையும் விட்டுருங்க. ஏன்? இன்னைக்கு உலகமே ஆன்லைன் மோடுக்கு வந்துருச்சு. ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு மேல ஒட்டுமொத்த கல்வியே ஆன்லைன்ல தான் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ எல்லாமே நீங்க கவுன்சிலிங் போடுங்க. கவுன்சிலிங் போட்டீங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கவுன்சிலிங்னு வந்தாலே ஒட்டுமொத்த தமிழக கல்லூரிகளும் அந்த பக்கெட்ல வந்துரும். அப்போ நம்முடைய மாவட்டத்துக்கு நம்ம போயிட்டு வர்ற தொலைவுல என்ன இன்ஜினியரிங் கல்லூரியா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியா, கிடைக்கிற காலேஜ்ல கிடைக்கிற சீட் எடுத்தா என்னென்ன கோர்சஸ் நான் சொல்லியிருக்கேன். அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்துக்கிட்டு 4 வருஷம் என்ன பண்ணுங்க, வீட்ல அந்த அளவுக்கு பொருளாதாரம்னா நம்ம வீட்லயே உட்காந்துட்டு செல்ஃபா ஸ்டடி பண்ணலாம். இந்த செல்ஃபா எப்படி ஸ்டடி பண்றதுன்னு கூட நம்ம விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல பல வீடியோக்கள் இருக்குது. நிறைய வீடியோ 1, 2 இல்ல. நிறைய வீடியோக்கள் இருக்கு. அதை கூட நீங்க என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். எப்பவுமே ரொம்ப சிம்பிள் தான். மார்க் ரொம்ப கம்மி, காசு இல்ல, நார்மல் காலேஜ் எடுத்துக்கங்க. இந்த பக்கம் என்ன எடுத்துக்கிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுல நல்ல மார்க் எடுக்க பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, பிஜி, யூஜி விட்டுருங்க. ஏன்னா +2 முடிச்சிட்டீங்க நீங்க. அப்ப பிஜி நல்ல காலேஜ்ல சேர பாருங்க. என்ன இல்ல ஒருவேளை பிஜிலயும் சாரி யூஜிலயும் அவ்வளவு மார்க் தேரலையா, பரவாயில்ல. பிஜி கிடைக்கிற காலேஜ்ல எடுத்துட்டு பிஹெச்டி நல்ல காலேஜ்ல பண்ண பாருங்க. இது ஒண்ணும் தப்பு இல்ல. கல்வி கற்பதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆனா என்ன சார், நான் இப்பதான் +2 வரையும் படிச்சிருக்கோம். இதுக்கு மேல நான் யூஜி படிக்கணும், அப்புறம் பிஜி படிக்கணும், பிஹெச்டியா படிங்க. இதுல என்ன ஆயிரப்போகுது? படிங்க, எல்லாரும் படிங்க. பிஹெச்டி வரையும் எல்லாரும் படிங்க. என்ன இப்ப காசா பணமா? நிஜமா சொல்றேன். குறைவான பொருளாதாரம் தான். கையில எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க. அந்த ஸ்மார்ட் போனுடைய விலை தான் ஒரு வருடத்துக்கான ஃபீஸ். அவ்வளவுதான். ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியான அரசு கல்லூரிகள், அரசு நிறுவனங்கள்னு வந்தாலே ரொம்ப கம்மி தான். கம்மியான மதிப்பெண் எடுத்தா கூட உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன பண்ணுங்க, அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. இப்ப நம்ம சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். இப்போ வந்து இன்னொரு வாய்ப்பு. இப்ப நம்ம +2 முடிச்சிட்டோம். மார்க் கம்மியா எடுத்துட்டோம். இல்ல சார், நான் வந்து யூஜிலே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து யூஜி இல்ல சார், நான் பிஜில யூஜில அப்படின்னாக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதிகபட்சமாக 2 வருஷம் வரையும் கேப் வைக்கலாம். இப்ப நான் வந்து எம்என்சில பணியாற்றி இருக்கிறேன். 2 வருஷம் கேப் வந்து அவங்க வந்து கன்சிடர் அக்செப்டபிள். இப்ப நீங்க வந்து +2 முடிச்சிட்டீங்க. 2 வருஷம் கேப். அப்புறம் தான் இன்ஜினியரிங் சேர்ந்தீங்க. அக்செப்டபிள். இல்ல +2 முடிச்ச உடனே இன்ஜினியரிங் சேர்ந்துட்டீங்க. 2 வருஷம் கேப். நீங்க பிஜி படிச்சிருக்கீங்க. இண்டஸ்ட்ரியில அக்செப்டபிள். அப்ப அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வந்து எல்லா கம்பெனியுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ +2 முடிச்சுட்டு இல்ல சார், நான் யூஜில வந்து பெரிய ஆளா போறேன் சார் அப்படின்னா உட்காந்து படிங்க. தப்பே கிடையாது. 2 வருஷம் அதிகபட்சம் 2 வருஷம். என்னோட சஜஷன் 1 வருஷம் எடுத்துக்கங்க. ஏன்னா சில நேரத்துல உங்களுக்கு யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் சில என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண 1 இயர் கூட தேவைப்படலாம். என்ன அதனால இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு 1 வருஷம் எடுத்துக்கிட்டேன் ப்ரிப்பரேஷனுக்காக. அப்புறமா வந்து எம்இ எம்டெக் சேர்ந்தேன். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. படிச்சு அங்கதான் படிக்கணும் அப்படிங்கிற உறுதியா இருந்ததுனால அதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சு இறைவனுடைய அருளால வெற்றி பெற்று அங்கேயும் படிச்சுட்டேன். நான் நினைச்ச மாதிரி நல்ல ஒரு 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 வேலை வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. கை நிறைய சம்பளமும் கிடைத்தது. அதனால எதிர்பார்த்த அளவுக்கு நம்முடைய அந்த வாழ்க்கை அந்த அந்த போக்கிலே போயிருச்சு. அதனால நான் சேஃபர் சைடுக்கு என்ன சொல்றேன்னா, +2 முடிச்சுட்டு 1 இயர் வந்து நீங்க கேப் எடுக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இல்ல. 1 இயர் கேப். அப்போ 1 இயர்க்கு என்ன பண்ணுங்க, மெடிசனா நீட், இன்ஜினியரிங்கா ஜேஇ, லா படிக்கிறீங்களா கிளாட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா கியூட். இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணுங்க, ஏன்னா வந்து இப்ப நீங்க கியூட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதாவது திருவாரூர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நீங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். கிளாட் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா தேசிய பல்கலைக்கழகத்துல நீங்க என்ன பண்ணலாம், வந்து லா படிக்கலாம். ஜேஇ எக்ஸாம்னா இன்ஜினியரிங் எல்லாருக்கும் தெரியும். நீட் எக்ஸாம் உலகத்துக்கே தெரியும். சரிங்களா? மெடிசன்னா நீட் எக்ஸாம் உலகத்துக்கு. அதனால +2 முடிச்சுட்டு இல்ல சார் நான் ஒரு 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 ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1 இயர் எடுங்க, தப்பு இல்ல. நான் திருப்பி சொல்றேன், பெற்றோர்களுக்கு சொல்றேன், வாய்ப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கான்பிடென்ட்டா இருந்தா. இல்ல இப்ப என்ன எடுத்துக்கீங்களேன், நான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் படிச்சே ஆவேன் அப்படின்னு என்னுடைய பெற்றோர்களுக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. சரி புள்ள ஆசைப்படுறான், படிக்கட்டும், சரி ப்ரிப்பேர் பண்ணட்டும், எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்டுக்கு டான்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணட்டும். அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. வாய்ப்பை கொடுத்ததுனால தான் எனக்கு கிடைச்சது. இல்லப்பா நீ இதுக்கு தேர மாட்டேன், நீ போப்பா வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு அந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்காது. அதனால பெற்றோர் கொடுங்க. நம்முடைய பிள்ளைகள் தான் கேட்டாங்கன்னா அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுங்கள். அவங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதனால இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. +2 முடிச்சிட்டீங்க, கம்மியா மார்க், இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொழுது உங்களுக்கு இந்த +2 மார்க்லாம் இது பண்ண மாட்டாங்க. 1 இயர் பாருங்க. பார்த்து கிடைச்சு நல்ல காலேஜ்ல போயிடுச்சா, நல்லதா போச்சு, அப்படியே போயிருங்க. வெரி குட், சூப்பர், வெல் செட்டில்டு. ஓகே. இல்ல அது வந்து நமக்கு வரல, இல்ல நான் 1 இயர் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் இப்பயே வந்து யூஜி சேர போறேன்னா, இப்ப நான் சொன்ன வழிமுறையை பின்பற்றி என்ன பண்ணுங்க, கிடைக்கிற காலேஜ்ல கிடைக்கிற கோர்ஸ் சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு இப்ப பிஜிக்கு வாங்க. இப்ப என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக தொகுத்து சொல்றேன். இப்ப நீங்க ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் எடுக்க, இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஐஐடில படிக்க ஜாம் எக்ஸாம். ஏயுனா அண்ணா யூனிவர்சிட்டி.
அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ், அந்த மாதிரி வந்து யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறதுக்கு அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இந்த இடங்கள்ல எம்எஸ்சி படிக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா சார்? இல்லை சார் எனக்கு எம்பிஏல இன்ட்ரெஸ்ட், கிடைக்கிற காலேஜ் கிடைக்கிற கோர்ஸ் எடுத்துக்கங்க. கேட், டான்செட், கியூட், அதே மாதிரி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த 3 வருஷத்துல பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, 3 வருஷத்துல 4 வருஷத்துலயும் எம்பிஏ டாப் இன்ஸ்டியூட்ல எம்பிஏ படிக்க முயற்சி பண்ணுங்க. சார் எனக்கு எம்சிஏ அப்படின்னா வந்து நிம்செட்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது, டான்செட்டுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற நடத்துற என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்ப நீங்க இந்த யூஜி கிடைக்கிற காலேஜ் கிடைக்கிற கோர்ஸ்ல சேர்ந்துட்டு, சாரி எம்சிஏ பொழுது பிசிஏ கிடைக்கிற கோர்ஸ் இல்ல, சாரி பிசிஏ, சரிங்களா? எம்பிஏக்கு பொறுத்த வரைக்கும் எனி கோர்ஸ் கிடைக்கிற காலேஜ் கிடைக்கிற கோர்ஸ். எம்எஸ்சி பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துக்கங்க. ஆனா காலேஜ் ஏதோ காலேஜ், ஆனா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். எடுத்துக்கிட்டு மேக்ஸுக்கு மட்டும் மார்க் பார்ப்பாங்க. சாரி எம்சிஏங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு பிசிஏ பண்றோம் அப்படிங்கும்போது நிம்செட், டான்செட் எக்ஸாம் எழுதிட்டு மத்திய மாநில அரசுடைய உயர் எம்சிஏ படிக்க முயற்சி பண்ணுங்க, நல்லா வேலை கிடைக்கும். இந்த பக்கம் வாங்க, இன்ஜினியரிங் ஏதோ கிடைக்கிற காலேஜ் கோர்ஸ் வந்து நான் சொன்ன கோர்ஸ் எடுங்க. ஏன் நான் சொன்னனாலே கடைசியில் அதை சொல்றேன் அப்படின்னு, ஏன் அந்த கோர்ஸ் இசி எடுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுங்க, ட்ரிபிள் எடுங்கன்னு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜென்ரிக்கா எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய இலக்கு பிஜி தான். மார்க் கம்மியா எடுத்துட்டோம், நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கல, நம்மளுடைய இலக்கு பிஜி தான். பிஜின்னும் பொழுது ஈஸி எடுத்தீங்கன்னா நிறைய பிஜி கோர்ஸுக்கு நீங்க வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. இப்போ நீங்க வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கோர்ஸுக்கு அது எலிஜிபிளா இருக்காது. இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித்துன்னு போட்டு, இல்லைனாக்கா லெட்ஸ் சே பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறீங்க, இது நிறைய இதுக்கு எலிஜிபிளா இருக்காது. அப்ப ஸ்பெசிஃபிக்கா எடுக்காம ஜென்ரிக்கா எடுத்தீங்கன்னா, ஏன்னா பிஜி தான் நம்ம இலக்கு. இதை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. +2 முடிச்ச உடனே எல்லாத்துக்கும் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஆனா பிஜி அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியரிங் ஒருத்தர் எடுக்கிறாரு பிஇல, அது சிவில் ரிலேட்டட் கோர்ஸ் தான் எம்இல எடுக்க முடியும். அவர் போய் வேற கோர்ஸ் எடுத்துட முடியாது. இப்ப பிஇல சிவில் எடுத்துட்டு போய் அவர் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால வந்து பொதுவானது நம்ம எடுக்கிறது மூலியமா அதிகப்படியான கோர்சஸ் வந்து நம்ம எலிஜிபிளா இருக்கிறதுனால கொஞ்சம் எளிதில் சீட்டு கிடைக்கும். அது ஒரு டெக்னிக், சரிங்களா? அதனாலதான் நான் அந்த கோர்ஸ் சொன்னேன். எடுத்துட்டு கேட், டான்செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. எம்இ, எம்டெக், ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, நான் படிச்ச மாதிரி சிஜியில் படிங்க, இல்லைன்னா என்னுடைய சகோதரர் படிச்ச மாதிரி ஐஐடியில் படிங்க. என்னோட நண்பர்கள் நட்புட்டாரத்தில் பிஹெச்டியில் ஒருத்தர் படிச்சாரு, தியாகராயில ஒருத்தர் படிச்சார், நிறைய இருக்கிற டாப் இன்ஸ்டியூட்ல வந்து நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்து படிங்க. இல்லை இப்போ அடுத்து எம்ஏ, பிஏ வந்து ஏதோ ஒரு சாதாரண காலேஜில் எடுத்துட்டு எம்ஏ வந்து யூனிவர்சிட்டி படிக்க ட்ரை பண்ணுங்க. கிளாட் எக்ஸாம் ஏதோ எனி டிகிரி எடுத்துட்டு கிளாட் எக்ஸாம் எழுதி லா படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்முடைய இலக்கு. இது படிச்சு வேலை கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. எம்எஸ்சி, எம்ஏ, பிஜி லெவலில் முடிச்சிங்கன்னா நிறைய ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இல்லைன்னா ஜிஆர்இ, டோஃபால், ஐஎல்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி வெளிநாடுகளில் பிஹெச்டி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? இத்துடன் நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. திருப்பி சொல்றேன், மார்க் கம்மியா எடுக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை நீங்க முழுசா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, அதில் உங்களால் வெல்ல முடியும், உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். திருப்பி சொல்றேன், உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். இது ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு அடுத்த வாய்ப்பு வரப்போகுது. எப்படி வந்து நீங்க 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் இப்படியே படுத்திட்டே வர்றோம். சில கிளாஸ்ல மார்க் கூட எடுப்போம், சில கிளாஸ்ல கம்மியா எடுக்கிறோம். அதனால ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? கிடையாது. அதனால நீங்க எடுத்த மதிப்பு உங்க வாழ்க்கையில எந்த பாதிப்பும் ஏற்படாது. நிச்சயம் கனவை உறுதியா பிடிச்சிக்கங்க, முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக ஜெயிக்கணும் சார். என்னுடைய அருளால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கு லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் திறந்திருக்கின்றது. அதைத்தான் இதை நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கற்பனையாகவோ ஒரு அறிவுரையாகவோ நான் சொல்லலை, என்னுடைய உதாரணத்தை சொல்லிதான் நான் சொல்றேன். அதனால வந்து நிச்சயமாக நீங்களும் முயற்சி செய்தீர்கள் என்றால் முடியும். எண்ட் ஆஃப் த டே என்ன தெரியுங்களா? நம்முடைய உழைப்பு, விடாமுயற்சி, ஆர்வம், இதுதான் நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏதோ ஒரு வாய்ப்பு +2ல விட்டுட்டோம், படிக்காம ஏதோ கோட்டை விட்டுட்டோம், தப்பே கிடையாது. நான் எல்லாருக்கும் சொல்றதுதான், எனக்கு படிப்பு வரலங்கிறது தப்பு இல்லை, படிக்க மாட்டேங்கிறது தான் தப்பு. ஒரு வாட்டி வாய்ப்பு இருந்துச்சு, விட்டுட்டோம். இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். மிஸ்டேக் பண்றது தப்பே கிடையாது. மிஸ்டேக்ல இருந்து என்ன லேர்ன் பண்றோம், அதான் விஷயம். லேர்னிங் இல்லாத மிஸ்டேக் வேஸ்ட். ஒரு மிஸ்டேக் பண்றீங்க, அதான் சொல்றேன், தோல்வி என்பது வெற்றியின் ஒரு பகுதி. அது எப்போ ஆகும்? அந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கத்துக்கிட்டாதான் வெற்றியின் ஒரு பகுதியாகும். தோல்வி அப்படின்னு நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா அது வந்து நமக்கு வெற்றி கொடுக்காது. நிச்சயமாக ஒருத்தன் வந்து 100வது வாட்டி ஜெயிக்கிறான்னா 99 வாட்டி தோத்துருப்பான். ஆனால் 99 வாட்டி தோத்ததுதான் அந்த 100வது முறையில அவனுக்கு வெற்றியை கொடுத்துருக்கும். அதனால இந்த தோல்வியிலிருந்து பாடத்தை கத்துக்கங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்முடைய வீணான நேரங்களை நம்ம நேரங்களை வீணாக செலவு செய்வதை நிறுத்தணும். இந்த அடுத்து நம்ம யூஜி படிக்கிறது பூரா வந்து இப்ப நோன்பு வைப்பாங்க. நோன்பு பார்த்தீங்கன்னா இந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைப்பாங்க, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கிறாங்களோ அப்படி வந்து நம்முடைய அந்த அடுத்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளை ரொம்ப கவனமாக, கண்ணும் கருத்தோடு, ஆர்வத்தோடு, கடின உழைப்போடு,
அர்ப்பணிப்போடு விடாமுயற்சியோடு அந்த கல்வியை நம்ம படிச்சோம்னு சொன்னா இப்ப எதிர்காலம் எங்கேயோ போயிடும். இந்த மார்க்கெல்லாம் வந்து பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி ஆயிடும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தில் நீங்கள் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு பெரிய கல்வியாளராக, ஒரு பெரிய தொழில்நுட்ப வல்லுநராக, மருத்துவத்துறை ஆய்வாளர்களாக, சட்ட வல்லுநர்களாக, நீதிபதிகளாக, பெரிய எக்ஸிகியூட்டிவாக உங்களால் ஆக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால வாய்ப்புகள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில செகண்ட் சான்ஸ் என்னைக்குமே வரும். சரிங்களா? நாம் உயிரோடு இருக்கும் காலம் வரை நமக்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். என்ன வாய்ப்புகளை நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம், அதுக்காக நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது தான் அதோடைய வெற்றி தோல்வி இருக்கின்றது. அதனால நடந்தது நடந்தையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருப்பதற்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆர்வம் அது தேவை. காசு பணம் தேவையில்லை. திருப்பி சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. காசு பணம் தேவையில்லை. நான் இவ்வளவு கோர்ஸ் சொல்றேன். 80% கோர்ஸ் ரொம்ப கம்மி காசு. அரசு கவர்மெண்ட் போனால காசு ரொம்ப கம்மி. இங்க வந்து நல்லா படிக்க எனக்கு காசு எல்லாம் போச்சு அப்படின்னா வந்து பெற்றோர்களை ஏமாத்தாதீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்க காசு கட்டி படிக்க எதுக்கு காசு கட்டி படிக்க வைக்கணும்? என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் காசு கட்டி படிக்க விடல. என்னுடைய சகோதரர் ஐஐடியில படிச்சார். சரி, அப்போ ஃபீஸ் ரொம்ப கம்மி. நான் சிஜில படிச்சேன். இப்பவும் ஃபீஸ் கம்மி தான் அது. சரிங்களா? அதனால எதுக்கு நமக்கு இறைவன் நம்ம வந்து படிக்கிறோம்னு வந்துட்டோம். அதுதான் நம்முடைய பொழப்பு. அதான் என்னுடைய தொழில். கல்வி கற்பது என் தொழில். என் தொழிலே அதான். என் பிசினஸே அதான். படிக்கிறேன்னு வந்துட்டேன். நான் ஒரு மாணவன்னு போர்டு போட்டுட்டேன். என் தொழிலே படிக்கிறது அப்படின்னும் பொழுது இது காசு இல்லை. என் அறிவு, என் திறமை, என் மூளை, அதை வச்சு நான் வருவேன் அப்படின்னு வாங்க. பெற்றோர்கள்ட்ட காசு கேட்காது, தொல்லை பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட அரசு கல்லூரிகள்ல சேருங்க. கிடைக்கிற கல்லூரிகள்ல சேருங்க. என்ன ஃபீஸோ அரசாங்கம் நிர்ணயிச்சு வச்சிருப்பாங்க எல்லா இதுக்கும். அந்த ஃபீஸுக்கு மட்டும் பெற்றோர்களை தொல்லை பண்ணுங்க. மார்க் கம்மியா எடுத்துட்டு போய் என்ன அந்த காலேஜ்ல சேர்த்து விடுங்க, இந்த காலேஜ்ல சேர்த்து விடுங்க, 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்கன்னு கேட்காதீங்க. என்ன அது வந்து ஒரு முறையற்ற வகை. நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, அதை கொண்டு முன்னேறுவதற்கான வாய்ப்பு வசதிகளை பார்த்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செய்கின்றோம். நம்ம திருவாரூர் ஐயனார் கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பி ஷாப்க்கு நான் விசிட் பண்ணிருந்தேன். இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும், அதுக்கு தேவையான பேப்பர்ஸா இருக்கட்டும், டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும், ஸ்டாப்லரா இருக்கட்டும், டை கட்டரா இருக்கட்டும், ஸ்பைரல் பைண்டிங் மிஷினா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட ஜெனியூன் இங்க் அவைலபிளா இருக்கு. உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட் இங்க் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஷாப்பை மறக்காம ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் நீங்க எடுத்தீங்கன்னா பேஜ்க்கு 10 பைசே மணி அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல வந்து அவங்க மெயின்டெனன்ஸே பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்க. கிறிஸ்டல் காப்பியரை விசிட் பண்ணிடுங்க.